சுற்றி வர வேகம் இதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி அதனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராக்கெட்டுகளை அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? நிலவுக்கு அனுப்புனாங்க. துல்லியம் குறைஞ்சிருந்தா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்க முடியுமா? துல்லியமாக இருந்ததுனால்தான் அவங்க திரும்ப வந்து பத்திரமா சேர்ந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த எலன் மாஸ்க் ஒரு ராக்கெட் சென்டர் வச்சுருக்கார் இல்லையா, ஒரு ராக்கெட்டை அனுப்பிட்டு அந்த ராக்கெட்டை வந்து அப்படியே விட்டுருவாங்க அந்த காலத்தில். இப்போ அது வேணாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி வந்து அதை வர வச்சு அந்த ராக்கெட்டோட இதில் வந்து திருப்பி கரெக்டாக வந்து அதை ஃபிக்ஸ் ஆக்குறாங்க. எவ்வளோ துல்லியமாக இருந்ததுன்னா அது திருப்பி வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுது பாருங்கள். வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுறதுக்காக அந்த செலுத்திய ராக்கெட்டை வந்து திரும்பவும் வர வச்சு அதை வந்து ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க துல்லியத்தில் இருக்காங்க. அதுதாங்க துல்லியமான பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு துல்லியமாக அவங்க கணக்கிறதுனால தான் கிரகணங்களை எல்லாம் துல்லியமாக கணக்கிட முடிகிறது. அறிவியலால் துல்லியமாக கிரகணங்களை கணக்கிடப்பட முடிகிறது. நாம் பழமைவாதிகளாக நாமன்னா பொதுமக்கள் மட்டும் இல்லை, இந்த பழமைவாதி ஜோதிடர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாங்கத்தெல்லாம் மாற்றிக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. பழைய பஞ்சாங்காரங்கன்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க. அதெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. ஆனால் அவங்க கையில் ஐஃபோன் இருக்கும். உட்காந்து சுற்றின்னு இருக்க வேண்டியது தான். பழைய காலத்து டெலிஃபோனை வச்சுக்கின்னு கிரகாம்பெல் கண்டுபிடிச்ச ஃபோனை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கலாமேங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்போ ஐஃபோன் வச்சு பேசின்னு இருக்கிறாங்க? பாக்ஸ் டைப் டிவி வச்சுக்க வேண்டியதா, மறுபடி ரேடியோவை எவ்வளோ பெருசாக தூக்கி வச்சுக்க வேண்டியதா? அதெல்லாம் தூக்கி போட்டு எல்இடி எல்சிடின்னு எவ்வளோ நுட்பமான டிவி ஸ்மார்ட் டிவிக்கு மாறிட்டாங்கல்ல. துல்லியம் வேணும்னாக்கா நீங்கள் அறிவியலை நம்பித்தான் ஆகணும். படத்தில் துல்லியம் வேணும், சவுண்டில் துல்லியம் வேணும்னு நினைக்கிறோம். கிரக சுழற்சியில் துல்லியம் வேணுமா வேணாவா? அப்போது திருக்கணிதத்துக்கு எல்லா ஜோசியரும் மாறியே ஆகணும். பழமைவாதிகள் அந்த ஜோசியர்கள்லாம் வந்து அதை நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கத்தின் கடைப்படி தான் போடுவேன்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. அவங்களோட அறிவியல், அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அவங்களுடைய ஞானத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது. அறிவியலை நிராகரிக்கிறத விட அரக்கிருக்கன் வேறு யாருமே கிடையாது. அறிவியலை நிராகரிப்பவன் அரக்கிருக்கன். அதனால் அறிவியல் அக்செப்ட் பண்ணிக்கங்க. சயின்டிஃபிக் பஞ்சாங்கத்தின்படி உங்கள் ஜாதகம் எது கரெக்டாக வருதோ அதை ஏற்றுக்குங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. தனி மனித வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. கோவில்களில் பழையபடி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், அது அவங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம்.